இருக்கேன். ஐயோ நான் தான். நீயா? நிரஞ்சன் எங்க யாரையும் காணோம். இங்கதான் இருப்பாங்க. இந்த மென்டார்ஸை கூப்பிட்டா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். சரி பயப்படாத, நான் கூப்பிடுறேன். பாப்பா நாங்க பேய பார்த்து பயப்படலம்மா, உன்னை பார்த்து பயந்துருக்கோம்மா. மென்டார்ஸே இப்படி பயந்துகிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் என்ன நிலைமையில இருப்பாங்க? நான் இப்ப அவங்களுக்கு போய் உதவணுங்களா? அவங்களை கூப்பிட்டா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குல்ல. இந்த நேரத்துல உனக்கு ஜட்ஜஸ் ரொம்ப முக்கியமா? கூப்பிடுப்பா, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு பாப்போம். ஜட்ஜஸ் சுகன்யா சிரிக்காதம்மா. ஏன் சுகன்யா ஆய மூடு. நசுரியா என்ன சிரிப்பு இதெல்லாம்? கல்யாணி யாரு சிரிக்கிறது? யாரு சிரிக்கிறது? யாருப்பா? யாரு? யாராவது இருக்கீங்களா? இந்த அரண்மனையில் 50 வருடங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட சொத்து தகராறில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆன்மா இந்த அரண்மனையை விட்டு இன்னும் வெளியேறவில்லை. அதிலிருந்து இந்த அரண்மனைக்கு சொந்தம் கொண்டாட வருபவர்களையும் வேலை செய்ய வருபவர்களையும் கொடூரமாக பழிவாங்கும் செயல் அரங்கேறி வருகிறது. இதில் அரங்கேறுமா? இந்த ஸ்கிட்டுக்கு எதுக்கு இவனுங்க இவ்வளவு சவுண்ட் எஃபெக்ட் ஆடியோ எஃபெக்ட் எல்லாம் போடுறானுங்க? தெரியல. ஆர்ஆர் ஸ்கிட்னு சொன்னா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கடான்னு சொல்ல போறோம். யார் இந்த வேலையை பண்ணது? அடாவடி வம்சம். அவங்க ஏதாச்சும் எசகு புசகா பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம் ஆன் ஸ்டேஜ். பாரா, நீங்க பண்றத விட நீ பண்றதாமா பயமா இருக்கு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நர்வஸ் ப்ராப்ளம் வரலன்னா நீங்க பொண்ணா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்டா கோவாலு, நம்ம எவ்வளவு பெரிய வீட்டுக்குலாம் விளையாடிச்சிருக்கோம், இவ்வளவு பெரிய அரண்மனையை விளையாடிக்க கூப்பிட்டுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ரண்டிஸ் பேமெண்ட் ஆட்டையை போட்டு மொத்தத்தை நீ எடுத்துன்னு அர்த்தம். நேக்குடா நேக்கு, அங்க பாருடா தேக்கு. இந்த மாதிரி தேக்கு உள்ள அரண்மனையில இந்த பெயிண்ட் அடிக்க வந்திருக்கேன்னா அது இறைவன் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம்டா. இதில் வெள்ளை அடிச்சு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறேன். பார்க்கவே பயங்கரமா இருக்க. பேசாம வெள்ளைய வெள்ளி அடிச்சுட்டு போயிடலாமா? வெளியில அடிக்க போறியா? உள்ள யார் அடிப்பா? உள்ள யார் அடிப்பா? உள்ளதான் வெள்ளை அடிக்கணும். ஆமா, இந்த பில்டிங்கோட பில்டப் என்னன்னு தெரியுமா? பில்டப்னா அதான் பாஸ் வரலாறு. வரலாறுனா எஸ்டிடி தானே. அதாவது இந்த வீட்டுல 50 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுல இருக்கவங்க காலி பண்ணி போயிட்டாங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ணி போன மாதிரியே தெரியலையே. எவனோ ஒருத்தன் 50 வருஷமா காலி பண்ணி போயிட்டாங்கன்னா அவன் காலி பண்ணி போயிட்டாங்களா? அவன்கிட்ட ஒருத்தன் விலைக்கு வாங்கி நம்மகிட்ட வெள்ளை அடிச்சா கொடுத்துருக்கேன். இந்த அரண்மனை பத்தி சொல்றேன் கேட்டுக்க. அதாவது இந்த அரண்மனையில பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, பிசாசு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போக 30 வருஷம் முன்னாடி ஒரு பாம்பு இருக்குன்றாங்க. ஆமா, அது நின்று 4 மணிக்கு மேல இங்க வேலை செய்யறதே இல்லையா. ஒரு நாள் இங்க பெயிண்ட் அடிக்கிறவே 4 மணிக்கு மேல வேலை செய்யலான்னு வேலை செஞ்சாலும் அன்னைக்குன்னு பார்த்து பொருளா திடீர்னு உருளுதான் சாய்தான். அதுல இருந்து அவன் 4 மணிக்கு மேல வேலையே செய்யறது இல்லையா. ஏன் மாப்பிள்ள அப்படி 4 மணிக்கு மேல வேலை செய்யறவன் எதுக்கு பயப்படணும்? பயப்படாம இருக்க வேண்டியதானே. அந்த மாதிரி இருக்கிறவன் கோபாலு. ஏண்டா கோபு 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 வெச்சுட்டாடா. எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? எங்கடா வந்து உனக்கு ஃபேவரா இருக்கு சொல்லி தோடா. என்ன பண்ற?
இங்க என்ன பண்ற? வெளியே வெள்ளை அடிச்சிருந்த பாஸ். வெளியே விளையாடிச்சிருந்தியா? உள்ளுக்குள்ளடா இங்க ஒரு ஆவி ஆவி எடுத்துட்டு இருக்கு. வெளியே விளையாடிச்சிருந்தானா? எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. நம்ம போயிட்டு அடுத்த வாரம் வருவோமா? எதுக்கு பாஸ் பயப்படுறீங்க? வெள்ளை அடிச்சோம்னா வெளிநாட்டு செட்டில் ஆகணும் சொன்னீங்களே, ஆமா. பயப்படாதீங்க. பயப்படாம எப்படா இருக்க முடியும்? எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு பாஸ். நீ எதுக்கும் பயப்படாத. என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்திடா. பாஸ் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க பாஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவர் ஃபாரின்ல போய் பேய் ஓட்ட படிச்சிருக்காரு. சரி. ஆப்பிரிக்கால போய் ஆவி ஓட்ட படிச்சிருக்காரு. அவர் கூப்பிடலாமா? ஏன் அவர் இங்க படுக்க இடம் இல்லையா? வர சொல். சொல்றேன் பாஸ். ஹலோ, மந்திரவாதியா? டேய், நான் மந்திரவாதியும் இல்ல மனோரமா பேத்தியும் இல்ல. வைடா, அவரேதான். இந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் வெளியே போட்டுக்கிட்டு இங்க ஸ்கிரிப்ட்ல வந்து எங்க நகைச்சுவை தேடிக்கிட்டு கிடப்பாப்ல. அவரேதான். கண்டிப்பா அந்த வீட்டுல பேய் இருக்குது. ஏன்னா பேய் இருக்குன்னு தான் நானே போன் பண்ணி விட சொன்னேன். நீ வேற வந்து புதுசா சொல்ற மாதிரியே பேய் இருக்குதுன்னு என்னடா அர்த்தம்? விக்காலி பேயில பேய் ஓட்டுறா. எங்க வாட்ச கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அவர் டைலாக் எல்லாம் மறந்துடுவார். பேசி தள்ளி வாப்ல இல்லாட்டி முத்தா பேசின்னு சொல்ல வந்தா. பேயை கண்டுபிடிக்க முன்னாடி இந்த வீட்டுல ஏதாவது அதுக்கு அறிகுறி தெரியணும். என்ன அறிகுறி? சாதாரணமா அது தெரியாது. பேய் வர்றதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. தூரத்துல ஒரு நாய் கத்துது சாமி, கத்துது. நான் கேட்டனா? நீ கேட்கல. இல்ல இப்போ நாய் சவுண்ட் கேட்டுச்சா? அப்படியே காத்தெல்லாம் அடிக்கும். இருக்கிற ஜன்னல் எல்லாம் கேக்குது சாமி. கேட்டனா? அப்படியே அந்த காத்து அடிச்சு அந்த ஜன்னல்ல அடிச்சதுல அந்த காத்துலயே அப்படியே மல்லிகை மல்லிகை பூ வாடா அடிக்குது சார். மல்லிகைப்பூ அடிக்குது சார். அப்படியே வாட அடிச்சு முடிச்சு அப்படியே அமைதியா இருக்கும். அப்படியே அமைதியா இருக்க டைம் அப்படியே சலங்க சத்தம் ஜலங்க சத்தமா கேக்குது சார். நெக்ஸ்ட் we are going to test. பாத்தியா பாஸ், கோஸ்ட்கே டெஸ்ட் வைக்கிறாரு. கோஸ்ட்கே டெஸ்ட். சரி சார், லேட் பண்ணாம அந்த டெஸ்ட் ஆரம்பிங்க பாப்போம். எங்க வாட்ச லேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் டாடா காமிச்சு போயிட்டே இருக்கு. நம்ம டெஸ்டுக்கு போயிரும். போயிரும். ஆனா டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து சரக்கு அடிக்கும். சாவடிக்கு போதுன்னு நீ சரகடிக்கு போலான்ற. ஏய், ஏன்டா அவ்வளவு அவசரப்பட்டுட்டு இருக்க? சரக்கு அடிக்கணும் உடனே வாய் பொளந்துட்டு வருவீங்க. இருங்கப்பா, சரக்கு அடிக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் பண்றேன். அதை நீங்களே பாருங்க. சரி, ஓகேவா? சார், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட நீங்க பண்ணீங்கன்னா இப்ப பேய் இருக்கு அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா சார்? கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பேயை கொஞ்சம் அப்படியே ஓட்டி விட்டுருங்க. நான் ஓட்டி விட்டுறேன். கவலையே படாதீங்க. என்னங்க பாஸ்? கொடுங்க. இந்த இடத்துல நான் ஒரு பவர்ஃபுல் சாமியாரை கொண்டு வரேன். அவர் வந்து சொன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. தம்பி, வாமா. ஏய்யா. சூப்பர்பா தம்பி. இங்க பாருப்பா. இப்போ இந்த வெறும் பாட்டில் இருக்கா? இந்த பாட்டில்ல அப்படியே இந்த சாதாரண தண்ணியை ஊத்துனா சாராய தண்ணியா மாறிடுச்சுன்னா இந்த வீட்ல பேய் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? சாதாரண தண்ணி சாராய தண்ணி மாறிச்சுன்னா பேய் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. கள்ள சாராயம் காத்தா சும்மா ராய் ப்ரோ, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க சார். ஐயோ சித்த சரக்கு வேஸ்டா. மண்டை ஓடுவான், மண்டை ஒரேமா இருக்குடா. ஓகே சார். வேற தண்ணி ஊத்தி ஆச்சு. இங்க காட்டுங்க. திறக்கலாமா? சார், மெடிக்கல் மிராக்கிள் சார். உங்களை மட்டும் கூட்டிட்டு போயிட்டா நான் பிளாக் லைன் சரக்கு ஊத்தி பெரிய ஆளா இருவேன் நாட்டுக்கு சார். பார்த்தல்ல, சரக்கு இருக்குன்னா இந்த அடிச்சு விடுப்பா. அப்ப பேய் கன்ஃபார்மா இருக்கா சார்? பேய் இருக்குது பாஸ், கன்ஃபார்ம். நல்லா சரக்குன்னு கன்ஃபார்மா? பாஸ், பேய் இருக்குன்னு கன்ஃபார்ம். பேய் இருக்குன்னு கன்ஃபார்மா?
இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். எது உன் வீடா? ஏதாவது அத்தாச்சி ஏதாவது இருக்கா? பத்திரம் பத்திரமா இருக்கு. பத்திரமா இருக்கா? எங்க பத்திரத்தை காட்டு பாப்போம். பத்திரம் இல்லடா, வீட்டு பத்திரம். காட்டு பத்திரம், வீட்டு பத்திரம். இங்க ஸ்டேஜ்ல என்ன பண்ணா அடிச்சிரும் சொல்லி அங்க என்ன பண்ணிருக்கியா காமெடி? அந்த வீட்டை விட்டு ஓடிரு ப்ளீஸ், கோ. இது என் வீடு, யாரையும் சொந்த கொண்டாட விட மாட்டேன். நீ சொந்தம் கொண்டாடலாம் விட வேணாம், வாடகைக்காவது விட்டுட்டு போ. 5 பேச்சுலர்ஸ் தான் இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணி 2 BHK ப்ளீஸ் ப்ளீஸ். வெளிய போ. என்ன பேயா இல்ல புரோக்கரா? எதுவா இருந்தாலும் நான் கிளம்ப மாட்டேன். சார் அது கிளம்ப, அதுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுங்க சார். கிளம்பிடு சார். உனக்கு பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அந்த 6 பொண்ணுங்களோட உட்கார வச்சு நான் பண்ற ஷோ ஒன்னு பார்க்க வைப்பேன், பரவாயில்லையா? ஓடிடு. பயந்துச்சு சார். அப்ப இந்த வீட்டை விட்டு ஒத்தோ. ஏய் என்னடா இது? பாஸ் நீங்க தலைகளை நின்னு பேசுங்க பாஸ். தலையில என்னடா பண்றீங்க? ஏய் உங்க பேய் நல்லா இருக்குடா. ஏய் ஏய் பேய் ஒழுங்கா ஓடிரு, இல்ல அங்க பாரு அந்த நாட்டுக்கேடு நாஞ்சிலே அவரை உன்னை கட்டி வச்சிருவேன். சாமி அப்பா போயிருச்சா? தலையில நின்னு பேய ஓட்டிட்டீங்க சார். உண்மையாலுமே உங்க மகிமை எனக்கு தெரியாம பேசிட்டேன் சார், மன்னிச்சுக்கங்க சார். சொல்லுவோம் பாத்துங்க. பேய் ஓடிச்சா? சூப்பரா ஓட்டிட்டீங்க சார். மேல் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சரி சரி சார், சூப்பரா ஓடிச்சு சார். மறுபடியும் அங்க பாருங்க சார், அங்க இருந்து ஏதோ வர மாதிரி இருக்கு சார். கீழே கீழே வருது, கீழே வருது சார். எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கு. சார் வாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பேய்ட்டு இருந்து பயந்து ஓடிட்டு பேர் மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீ நின்னுட்டு இருக்கீங்க. நின்னுட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேய ஓட்ட நீ ஓடிட்டு இருக்க ராஸ்கல். பேய ஓட்றா. இப்போ என்ன அந்த பேய் ஓட்டணும் அவ்வளவுதான். டேய் பாய் கம் ஆன். இங்க வா. சொல்லுங்க பாஸ். ஏமா பேய் காஞ்சோ, போய் அந்த சக்கரத்துல உட்காரு போ. எங்கடா இருக்கீங்க சக்கரம்? சக்கரம் எங்கடா? ஏய் கான்செப்ட முடிக்காம ரொம்ப நேரம் முக்குறோம், சீக்கிரம். எத்தனை வருஷத்துக்கு தான் சக்கரத்திலேயே வச்சு பண்ணின்னு இருக்கிறது. அதனால தான் ஒரு சேஞ்சுக்கு பாய் தலைகாணி எடுத்துட்டு வந்தேன். ஒரு கிளுகிளுப்பா பண்ணுவோம். பாவா ஏமா சக்கரம் இல்ல, இது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏய் இங்க வாடா. சீரோ சீரோ சீரோ. அந்த இது இருடா. ரெடியா இருக்குது பாஸ். இருடா, எக்யூப்மென்ட் இருடா. நீ நானா அந்த பேயன்னு இருடா. தம்பி இந்த தேங்காய் வச்சு என்ன பண்ண போற நீ? இப்போ இந்த தேங்காவை நான் அப்படியே அந்த பேய்கிட்ட உருட்டி விட போறேன். சட்னிக்கு எடுத்துன்னு போயிடுவா. ஏய் அது இல்லடா, அந்த பேய் அப்படியே எனக்கு உருட்டி விடும். ஒரு சைடிஸ் எடுத்துன்னு போயிடுவா. ஏய் அது இல்லடா, இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. பாக்குறேன். கிழக்கு செவட்டையில கையில கையில நான் பழச நினைக்கையில மல்லருவா பட்டுருச்சே. பேய ஓட்டுறானு உட்காந்து ஓடிட்டு இருக்க. வாங்க பேய் அங்க இருந்து தள்ளி விடுறா. அப்ப பேய் இருக்குதானே அர்த்தம்? பேய் இருக்குதுன்னு ஊருக்கே தெரியுதாடா. என்ன பேய் இருக்கு அர்த்தம்? பேய் இருக்கு ஓட்டுற பேய் ஓட்டுற. யாரா இதுல உங்க பாஸ்? சைலா காஸ்டியூம் போட்டு நின்னுக்கிறாரு. இவரு தான் எங்க பாஸ். உன்னை ஓட்டுனது நான் தான், ஓட்ட சொன்னது நேச்சமணி லேபர். முன்னாடி வந்து பேசுடா. ஓகே, அடாவடி வம்சம் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. பேய் வெளிநாட்டு பேயா இருக்கும் போல வெஸ்டர்ன் ஸ்டெப் எல்லாம் போடுது.
ஓகே, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் மென்டார்ஸ்ட்ட கேட்டுருவோம். அடாவடி வம்சம் வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. வேற லெவலில் சூப்பர். டோட்டலாக ஒட்டுமொத்த டீமே ஒரு திகிலா இல்லாம ஒரு பிகிலா ஆக்கிட்டீங்க. ஆகா. ஸோ நம்ம மென்டாஸ் கிட்ட இருந்து சூப்பரான கமெண்ட்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க உங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு. அடுத்து ஜட்ஜஸ் விசிலா முரசா? மகமாயி மத்த எபிசோட் மாதிரி இல்லாம இந்த எபிசோட்ல இந்த 2 பேரும் நல்லா ஆங்கர் பண்ணி நல்ல கமெண்ட் சொல்லி இந்த 6 பேரும் விசிலா அடிக்கணும். ஆத்தா இவ்வளவு பெரிய செட்டு லைட் எல்லாம் போட்டுருக்காங்க, இங்க வந்து இன்டிசென்ட்டா கொலவை போட்டுக்கு இருக்க. யாரியா நீ? தம்பி நான் தான் தம்பி, கரகாட்டக்கார _ அபிஷியல். ஏன் தம்பி, இன்ஸ்டாகிராம்ல 300-400 ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களே அபிஷியல் வச்சுக்க போது 3 தலைமுறையா கிராமமா போய் எத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் நாங்க அபிஷியல் நாங்க சாதாரண குடும்பம் இல்ல தம்பி. எங்க குடும்பமே ஒரு கலை பாரம்பரிய மிக்க குடும்பம். என் மக காபாச்சி இருக்கா, வருவா. அந்த இடம் கொஞ்சம் வழுக்கு, இப்படி வாப்பா. கடுப்புல இருக்கேப்பா. நீ கடகான்னு சொன்னப்போ செட்டே கடுப்புல தான் இருந்துச்சு. ஆட்டக்காரங்க வந்திருக்காங்களாமே. ஆமா, நாங்க காப்பு கட்டின பிறகு ஆட மாட்டோம். அதான் வெளியூர்ல இருந்து ஆட்டக்காரங்களை வர சொல்லியிருக்கோம். ஏப்பா முந்திக்கிட்டு வருவாடுகளே வாங்க. முந்தி முந்தி விநாயகனே உமக்கு முக்கோடி தேவர்களே. முந்தி முந்தி விநாயகனே உமக்கு முக்கோடி தேவர்களே. வந்து வந்தெம்மை காருமையா, வந்து வந்தெம்மை காருமையா. ஏன் தம்பி, ஆட்டக்காரங்களை கூப்பிட்டது என்னவோ வாஸ்து வந்தா, அதுக்காக இப்படி வாய் வயிறுமா இருக்க பொண்ணை கரையாடுறீங்க. அதுக்கு அந்த ஆத்தா ஏத்துக்குவால தெய்வ குத்தம் ஆயிடும் தம்பி. கண்டதெல்லாம் திங்காத, கண்டதெல்லாம் திங்கா சொன்ன கேட்டியா? இப்ப கண்டவனால நம்மளுக்கு நம்புற கூட்டு மேல இந்த என்ன ஜெயா பிளஸ்ல நியூஸ் வாசிக்க கூட்டா है, ஜெயா மேக்ஸ்ல பாட்டு பாட கூட்டா है, இவ்வளோ ஏன் ஜெயா டிவில தேன் கிண்ணம்னு ஒரு ஷோ பண்ண கூட கூட்டா है. ஐயோ லண்டன் சேனல்ல லைவ் பண்ண கூப்பிட்டாங்க, சிலோன் சேனல்ல சீரியல் பண்ண கூப்பிட்டாங்க, கம்போடியா சேனல்ல காமெடி பண்ண கூப்பிட்டாங்க. முன்னாடி கலர் கலரா ஒரே ரீல் அப்படியே கூருக்கு மேல வெட்டி வாட்ச் போடுறா. வாங்க தம்பி, கரும்புனா சக்க போடுறதும் ஆட்டக்காரங்கன்னா மொக்க போடுறது சகஜதான தம்பி. ஐயோ இவன் யாரா மொக்க போட்டுட்டு இருக்கா? இவன் யாரா அவன்? கிளட்டு பையில போடா. என்ன தம்பி, என்ன போய் கிளவக்கிற ஆச்சு சொல்லுங்க. போட்டியை எங்க வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கலாம்? எங்க வேணாலும் எப்ப வேணாலும். எங்க நாங்க டேடுங்க, இங்க வாங்க. என்னங்க சொல்றாவ? இவன் ராமராஜனே ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த ஒரே டயலாக் தான் இருக்கு, பேசிட்டு போட்டு உடா. அப்படியே மறந்து ரெஜிஸ்டர். போட்டியை எங்க வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கலாம்? என்னம்மா இங்க வாங்கப்பா. என்னம்மா இவங்க ஆட்டக்காரங்க சரி, இவங்க 6 பேர் யாருப்பா? அவங்க 6 பேர் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிப்பா. அப்படியா? நம்மளுக்கும் அவங்களுக்கு என்னப்பா வித்தியாசம்? நம்மளுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லப்பா. நம்ம கைதட்டுக்கு ஆடுவோம், அவங்க கமெண்ட்ஸ்க்கு ஆடுவாங்க. நாம திருவிழால ஆடுவோம், அவங்க தெருவுல ஆடுவாங்க. நாம விடிய விடிய ஆடுனா ஒரு பஜ்ஜி கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஆடுனா ஜட்ஜ் பதவியே கொடுப்பானுங்க. ஐயோ ஆமாப்பா, ஒரு 5000-4000 ஃபாலோவர் வந்துட்டா போதும், டிஎம் ஃபார் பெய்டு கொலாபரேஷன் போட்டுட்டு ஒரு மினி ஃபேன்சி ஸ்டோரே நடத்துறாளுங்க. இவளுங்க என்ன விக்கிறது என்ன, சோப்பு விக்கிறது என்ன, கேக்க விக்கிறது என்ன, இவ்வளவு பண்றீங்களே. இந்த மூஞ்சி அந்த கிரீமால வெள்ளையாக்கி காட்ட முடியுமா? சொல்லுங்க. விடுப்பா ஐயர்னா அருள் கிடைக்கிறதும் ஆன்லைன்ல பொருள் கிடைக்கிறது சகஜம் தானப்பா. சரி, மக்கள் எல்லாம் ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறாங்க, ஒரு ஆட்டத்தை ஒண்ணு போட்டி விடுறது. ஓட்ட வேண்டியதானே சனத்துக்கெல்லாம் வந்தனத்தை வச்சு கொடுங்க.
ரொம்ப அருமையா ஆண்டிங்கப்பா. இந்த ஆட்டக்காரிக்கு இந்த மலர் மாலைய மாணிக்க மாலைய அணிவிக்கிறேன். ஐயோ ஏன்பா இவள ஒரு ஆட்டக்காரி, இவ ஆடுனது ஒரு ஆட்டம், இவளுக்கு மாலை ஒரு கேடா? நீல ஒரு ஆட்டக்காரி அடி. இந்த கேடாமல நீ ஆடுதான் நாங்க பாத்துக்கிறோம்னா நீங்க ரொம்ப அளவால ஆடுவீங்க. நாளை ஆட ஆரம்பிச்சுன்னா 8 பட்டியில இருந்து வண்டி கட்டிட்டு வந்து பாப்பாங்க. ஏய் நான் ஆட ஆரம்பிச்சிரு வையே, நாஞ்சில் மாமா வந்து 2000 நோட்டை 10 ரூபாய் நோட்டை வாங்கி அப்படியே மனசுல குத்து. அவருக்கு ஒரு மொக்க டேஸ்ட் எல்லாருக்கும் தெரியுமேடி. ஏய் உங்க ட்ரூப்ப பத்தி தெரியாத? உங்க ட்ரூப் தான் மொக்க ட்ரூப், கேடு கட்ட குரூப். நீங்க தாண்டி ஒரு கேடு கட்ட குரூப். கேடு கட்ட குரூப் நாங்களடி, உங்க ட்ரூப் தாண்டி. உங்களுக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஒரு ஓட்ட கார் ஒன்னு வச்சிருந்தீங்களா இல்லையா? ஆமா வச்சிருந்ததுக்கு என்னடி இப்போதைக்கு? ஆமா அந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யார் வச்சிருக்காரு தெரியுமா? அந்த சொப்பன சுந்தரியே நான். ஏமா சொப்பன சுந்தரி, எனக்கு ஒரு டவுட்மா. சொல்லு மாமா. உன்னை இப்ப யாரமா வச்சிருக்கா? என்ன எங்க நாஞ்சில் மாமா தான் வச்சிருக்காரு. என்னையா எத்தனை பேரு? 4வதா இதோட? ஐயா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுயா. நான் இன்னைக்கு தான் முத பாக்குறேன். எனக்கு இந்த பிள்ளைக்கு சம்பந்தம் கிடையாது. மாமா என்ன ஏமாத்திட்டீங்களே. I did this பா. வெடில சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. I did this பா. என்னமா சொல்ற? என்ன சொல்லிட்டு இருக்க? மாமா அவர்தானே ஏமாத்திட்டு என்ன போட்டு. நீ போய் சொல்ற. நான் உன்னை லவ் பண்ணிடுவேன்னு ஏமாத்துறேன். நீ நாஞ்சிலெல்லாம் லவ் பண்ணலமா? நான் நம்ப மாட்டேன். நான் நிரூபிக்கிறேன். நாஞ்சில் மாமா என்னோடவர் தான். நான் அவருக்காக தான் உடத்தவன்ட்டுன்னு இப்ப சொல்றேன் பாரு. இந்த தீயில மிதிச்சு அந்த சாமி சத்தியமா அந்த முகம் சத்தியம். ஏமா இதுல லை டிடெக்டராமா? எப்படிமா சொல்லுவ? நான் நடக்க வேணாம். பண்ணுமா ப்ரூவ் பண்ணி காட்டுமா? ஆத்தா மாரியாத்தா, என்னோட சொப்பன சுந்தரிக்கு ஏதோ ஆகிடாம நீதாமா காப்பாத்தணும் மாரியம்மா. நான் கனகா இல்லையா? நான் வேற கேரக்டரியா? கனகா யாரியா? சொப்பன சுந்தரிக்காது. சொப்பன சுந்தரி எனக்காக என்னைக்கு நீ தீ மிதிச்சியோ நீ வச்சிருக்கிறது என் மேல உண்மையான காதல் நான் ஒத்துக்கிறப்பா. நான் மட்டும் இல்ல பாபா, சொல்ல மாட்டேனே பாபா. அவள லவ் வச்சுக்கிறேன் பாபா. தம்பி சொப்பன சுந்தரி உங்களை மட்டும் இல்ல திவாகரே வச்சிருக்காங்கம்மா. இன்னைக்கு அமர்கல சங்கம்ல இருந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தீங்க. அப்படியே நாங்க வந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கோம் தெரியல. ஆடல் பாடல் சூப்பரா கலகட்டிடுச்சு. நிரஞ்சன் சாமி கையெடுப்பா, கையெடுக்காம பேசலாம். சரி ஓகே மென்டாஸ், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் பார்க்கும்போது ஒரு ஒரு மென்டார்ஸா இல்லாம ஒரு ஆடியன்ஸாவே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ரொம்ப அழகா இருந்தது. எஸ், அதாவது நல்ல காதலுக்கு தீ முதிச்சு பார்த்திருக்கேன். முதல் டைம் வந்து ஒரு கள்ள காதலுக்கு, அதுவும் குள்ள காதலுக்கு தீ பாக்குறோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் போன டீம் வந்து சுந்தர் சீனா, இவங்க 5 பேரை சேர்ந்து இந்த பஞ்சதந்திரம் மாதிரி இவர் விட்டா அவரு கவுண்டரு, அவர் விட்டா இவரு கவுண்டரு, 5 பேருமே கலகுறதுனால இது பஞ்சதந்திர டீம் வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. செம. ஜட்ஜஸ் நான் வந்து சொல்றேன் நீங்க முரசு அடிப்பீங்கன்ட்டு, பட் நம்ம நிரஞ்சன் சொல்றா நீங்க விசில். எது முரசுதான். ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல, அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா. ராசி பலன் படிச்சாதாங்க எனக்கு காசுல இருந்து நேரமே நல்லா போகும். வணக்கம். ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாரும் வந்துட்டீங்களா? எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. காபி டீ சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா சாப்பிடணும். கோச்சிப்பேன். போக மாட்டேன். சாப்பிட்டு தான் போகணும். சொன்னதுக்கே சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப எங்க இருக்கேன்?
உன் புருஷன் நான் தான். ஐயோ என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. டேய் தகப்பா, உன் புள்ள நான் தான். ஒரு வழியா எப்படியாச்சும் ஞாபகம் வந்துச்சுடா உனக்கு. என்னடா பாக்குறீங்களா, தங்கமே சொன்னமுன்னே 2 பேர் நிறுத்திச்சுன்ட்டு அது ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. அதாவது எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா தங்கத்தை ரொம்ப பிடிக்கும். ஆனா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மா வச்சிருந்த தங்கம் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு எங்க அம்மா செத்துட்டாங்க. ஆனா எங்க அம்மாக்கு அந்த மாதிரி தங்கம் பண்ண ஆசை இல்லை. இவன் என்ன பண்ணா, எங்க அம்மா தான் போயிடுச்சு, பரண மேல ஏறி அந்த ட்ரங்க் பொடியை எடுத்தா. ஸ்லிப் ஆகி தலையில விழுந்துச்சு. திடீர்னு ஒரு சத்தம். அதை கேட்டு வந்து எங்க அப்பா ஓடி வந்தான். அவன் மண்டை 2 ஓடு வந்து வெடிச்சு 2 மயங்கி போட்டு விழுந்துச்சுங்க. அப்ப ஆன ஒரு ஸ்பாட் மெமரி லாஸ் இன்னி வரை ஏந்துக்கிறாங்க. ஆனா 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சு. என்னன்னா தங்கம். பொதுவா மயக்கம் போட்டு விழுந்தா என்ன கேட்பாங்க? எழுந்த உடனே யாரு எங்க இருக்கேன் என்னங்க கேட்பாங்க? யாரு எங்க இருக்கன்னு கேட்பாங்க. ஆனா எங்க வீட்டுல என்ன கேட்டாங்க தெரியுமா? தங்கம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அப்படி ஒரு மானங்கட்ட மைண்ட் மெமரி லாஸ். உனக்கு ஒரு குட்டி ஒண்ணு இருக்குமாடா? என் பொண்ணு எங்க? ஏங்க இந்த குழந்தை இவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கே, யாரு குழந்தைங்க இது? யாரு குழந்தையா? ஏய் இது நம்ம குழந்தைடி. நம்ம குழந்தையா? நம்ம குழந்தை இல்லையா? இது எனக்கு இவளுக்கு பிறந்த குழந்தை. ஐயோ நம்ம குழந்தையா? அவளுக்கு பிறந்த அவ யாரா? எப்பா அவ என் பொண்டாட்டிப்பா. இவ பொண்டாட்டியா? ஆமாப்பா, சத்தியமா சொல்றேன், என் பொண்டாட்டி கௌரி. நான் தாண்டி உன் புருஷன். இது நம்ம குழந்தை தான். இது எப்படிங்க நான் நம்புறது? ஐயோ தங்கம். அம்மா கூட ஸ்கூல் போக மாட்டேன்பா. ஏன்டி தங்கம்? நான் தானே ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்குனேன். ஆமா. அதுக்கு அம்மா ஒரு ஆன்ட்டி கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இல்லன்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்கப்பா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. பப்பி ஷேமா இருக்குப்பா. முக்கியமான விஷயம் இருக்குடா. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கடா. ஐயோ எப்பா பாத்தீங்களா, உங்ககிட்ட பலவலும் பேசிட்டு குழந்தையும் மறக்கற என்னையும் மறக்கற. என்ன இது? ஆமா இவர் யாரு? இவன் யாரா? ஏண்டி இவதான் எங்க அப்பா. அப்பா அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? அவளே நல்லா இருக்கியாம்மா? ஒல்லி ஆயிட்டீங்கப்பா. டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா, பூஸ்ட்? அப்பா என்னப்பா? எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்துருமா. பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? எங்க அப்பான்னு தெரிஞ்சா கூட அவங்க அப்பா மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ற பாத்தீங்களா? உங்க அப்பனா? யோ கிச்சன் அங்க இருக்குது, ஒழுங்கு மரியாதையா காபி போட்டு குடிச்சுக்கோ. உனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம், உன் புள்ளைய வளர்க்கறது பெரிய விஷயம், இதுல உனக்கு வேற தண்டை சோறா? போயா. உன் பொண்டாட்டி தானே? ஆமாப்பா. டீ காஃபி எதுவும் சாப்பிடுறீங்களா? வேணாமா, இனி ரொம்ப முக்கியமான வேலை ஒண்ணு. என்ன முக்கியமான பசங்க வர போறாங்க. சும்மா வளவலும் பேசுறீங்க. ஏண்டி இவன் காபி போட்டு வா போ. சரிங்க. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். வீட்டுக்குள்ள யாரும் நியூஸ் பேப்பர் மட்டும் வச்சு போயிடறானுங்க பைத்தியக்கார பசங்க. மீண்டும் தங்க விலை உயர்வு. ஆமா, நான் யாருக்காக டீ போட்டேன்? உங்க 3 பேருக்கா? என்னடா இது, தங்கம் விலை உயர்ந்துனே போகுது. தங்கம் அப்படின்னு சொல்றாருன்னா இவர்தான் வீட்டுக்காரரா இருப்பாரு போல. என்னடா வாய்ஸ் இது, துருப்புச்ச தொண்டையில த்ரோட் ஆபரேஷன் பண்ண மாதிரி. டேய் டேய் யாரா நீ? யாரா நீ? யாரா? நீ யாரா? நான் யாரா? ஏண்டி நான் உன் புருஷன்டி. நான் எப்பறா நம்புறது? தங்கம். டேய் யாரா நீ? நான் யாரா? நான் பேங்க் மேனேஜர்ரா. ஐயோ சார், நீங்க வந்து உட்காருங்க சார். உங்களுக்காக சார் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்கேன் சார். டேய் என்னடா ஃபுட்டா ஆர்டர் பண்ண ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுகிறேன்னு சொல்றேன். ஐயோ சார், ஏண்டி பேங்க் மேனேஜர் வந்து போய் காபி போட்டு போ. சரிங்க சார். சொல்லுங்க சார். இவங்க யாரு சார்? அவன் எங்க பொண்ணு. போர்டு எழுதி வைங்க சார். சார் எப்பவுமே கொஞ்சம் குழந்தை விளையாட்டுத்தனமா இருப்பா. சார் சொல்லுங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து இது மாதிரி கட்டிட்டு இருக்கோம். ஓகே. அது வந்து லோன் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஓ நீங்க லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருத்துறா. ஏண்டா அருவி கட்டவனே, சோத்த திக்கிறா, சோத்த விட்டு இட்லி சாப்பிடுறியாடா? ஏண்டா தேதி 7 ஆகி போச்சு, வீட்டு வாடகை தரணும், நம்மளுக்கு கரண்ட் பில்லு கட்டணும்,
தண்ணிக்கு காசு தரணும், வீடு கூட்டி போய் அவங்களுக்கு காசு தரணுமே, இதுல அறிவு இல்ல. இன்னும் கேளுங்க மாமா நல்லா. நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு எது கேட்கணுமா? இல்ல மாமா, அவரே கேளு. சொல்லு. சார் 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 யார் சார் இவன் பைத்தியக்காரன் என்ன போட்டு அடிச்சுட்டு இருக்கான்? ஐயோ சார் 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 இவரு உங்க அப்பாவா? சத்தியமா சார். என்ன சார் அந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சிக்கு ஒண்ணுமே வித்தியாசமே தெரியலையே. அவரு பணக்கார வீட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் மாதிரி இருக்காரு, நீங்க பாஸ்போர்ட்டுக்கு வெளில இருக்கிற நாய் மாதிரி பெருத்து போயிருக்கீங்க சார். பாத்தீங்களா நாயின் கன்ஃபார்ம் நன்றி விசுவாசம் உள்ள ஒரு எங்க அப்பாக்கு எப்பவுமே தாம் புள்ள மாதிரி ஊராம் பசங்க வந்து பார்த்தா பொறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல பொறுப்புள்ள கொண்டு வர சார். அந்த பொறுப்புல தான் சார் உங்க மேல ஆசையா தடவிட்டாரு. அவதான் பேங்க் மேனேஜர்ப்பா, இப்படி வந்து கம்முன்னு இரு, இந்தா பண்ண தின்னுட்டு கம்முன்னு. ஏங்க வர வர பேங்க் மேனேஜர் லோன் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களோட வந்துடுறாங்களா என்ன? குழந்தையா? ஏய் அது நம்ம குழந்தைடி. நான் எப்படிங்க நம்புறது? தங்கம். ஏய் என்னடா குடும்பம் இது, பைத்தியக்கார குடும்பமா இது? ஐயோ சார் அப்படிலாம் சொன்னேன் சார். சார் டீ சாப்பிடுங்க சார். அதாவது எங்க வீட்டுல அவங்க எப்பவுமே இப்படிதான் சார் பண்ணுவாங்க. நீ ஒன்னும் கோவப்படாதீங்க சார். வேற என்ன வேணும் சொல்லுங்க, என்ன ப்ரொசீஜர் பண்ணிடலாம் சார். இடம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எத்தனை சென்ட் சார் இருக்கு? ஐயோ சார் எங்களுக்கு ஒரே ஒரு சென்ட் தான். என்ன சென்ட்? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அருமண்டா சார். சார் சார் 1/2 மணி நேரம் ஆமா சார் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். ஆமா சார் 6 பேர் கூட கை தட்டல. இப்ப சென்ட் காமெடி வேற எங்கேயோ போச்சு போங்க. ஐயோ சார் சார் தப்பா அவர் வந்து 5 சென்ட் இடம் இருக்குன்னு சொன்னா சார். ஓ 5 சென்ட் அப்ப 50 லட்சம். சார் நீங்க இடத்தோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க சார், அதை செக் பண்ணிட்டு தான் சார் நான் லோன் தரப்பேன். சார் சார் அதுவும் சார் அது எப்பயும் உங்களுக்கு மெயில் காமிச்சிட்டேன் சார். ஏன்டா பைத்தியம், ப்ராப்பர்ட்டில அதெல்லாம் கேட்டு வாங்க மாட்டியாடா? அத மெயில் அமிச்சிட்டேன், போன்ல அமிச்சிட்டேன், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன். இதுதான் ப்ராப்பர்ட்டி காமெடியா? ஆமா இங்க வா, இது என்ன இது சார்? அது என்னோட பொட்டி சார். பொட்டின்னு எனக்கு தெரியாது. ஆமா சார் என்னோட சூட்கேஸ். இதுல வந்து அனைத்து பொருளும் உள்ள இருக்கும் சார். அப்பா 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 இவனுக்கு காணல மொத்த பணமும் இதுதான் இருக்கு. ஐயோ சார் 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 வெட்டி ஓபன் பண்ண போறேன், வெட்டி ஓபன் பண்ண போறேன். ஐயோ திறக்க போறேன். ஏய் பெட்டிக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிடுவேன் போ. அப்படிக்கா ஏய் என்னடா இது ஸ்கேலு? அப்பா அது ஏடா அழகத்தா இருக்கும்பா. சார் அது ஓகே, இது எதுக்கு சார்? அது வந்து பெட்ரோல் பிடிக்க. அப்பா இவர் வந்து எல்லா இடத்துலயும் லோன் கொடுக்குறாரு, அதனால இருக்கும். ஏன் இந்த திருட்டு முழிப்பு? இல்ல சார் அது ஒண்ணும் இல்ல, நான் போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? எங்க போற ராசா? அந்த பொட்டியை கொஞ்சம் ஃபுல்லா தரங்க சார். டேய் என்னடா? டேய் யார் நீ? மேனேஜரு. எது? கந்தசாமி பெட்ரோல் பங்க் ஊழியர் பதவி மேனேஜர். அப்பா இவன் என்ன மேனேஜர் தெரியுமா? என்ன மேனேஜர்? என்ன மேனேஜர் சொல்றா நீ? பெட்ரோல் பங்க் மேனேஜரு. அப்பா மவனே சூப்பரா அராத்து பரம்பரை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. நம்ம மென்டார்ஸ் என்ன சொல்றாங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னு வந்து கேட்டலாம். சூப்பரா பண்ணீங்க. அது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஒரு கண்டென்ட்டை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. தம்பி ஜானி வாக்கர் மாதிரி வாக்கிங்லேயே மிரட்டிட்டாரு. அப்புறம் நம்ம தௌஃபிக்கு, பிரதீக்ஷா, அப்துல் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். 5 பேர் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஞாபகம் மருதி தங்கம் அப்படின்னு சொன்னா வந்து ஞாபகம் வர மாதிரி கொஞ்சம் பண்ணீங்க. ஆக்ட் சூப்பரா இருந்து. ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் கவனம் செலுத்தா மக்கள் மனசு தங்கம்ன்றத நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட போயிடலாம். விசிலா முரசா? அடுத்த முறை வந்துட்டு நீங்க முரசு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா நெக்ஸ்ட் டைம் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இப்போ நீங்க போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. So let's welcome our mentors on stage. நிறுத்து. நான் இடம் இது நம்ம இடம் மாதிரியே தெரியலையே, வித்தியாசமா இருக்கு. நம்ம ஏரியாவே இது கிடையாது. ஏய் யாரா இது இங்க சேர்லாம் போட்டது? ஒரே மேகமூட்டமா இருக்குது. ஏம்மா எங்கேயாவது ஒயின் ஷாப் பாத்தியாமா? என்னங்க நீங்க லேடிஸ் கிட்ட போய் ஒயின் ஷாப் அது இதுன்னு பேசுறீங்க? சாரி உங்களுக்குலாம் பசங்க தானே வாங்கி கொடுப்பானுங்க, பசங்கிட்ட தான் கேட்கணும்.
ஹலோ டேய், நான் மேல இருந்து சித்திரகுப்தன் பேசுறேன். இன்னைக்கு 5 பேரை தூக்குறது டார்கெட்டு. ஆமாண்டா, 5 பேருக்கு ஆயில் முடிஞ்சிட்டு தூக்குறானாக்கா லாரியில ஆயில் இல்லைன்னு நடுவில் நின்னுக்கிறியா? டேய் பட்டு தூக்குடா அவனை. டார்கெட் அச்சீவ் பண்ணண்டா. டேய் மானிடா. டேய் நான் மணிடா. தெரியண்டா. எல்லாமே தெரியுமாடா உனக்கு? எனக்கு எல்லாமே தெரியும். டேய் அப்ப இங்க இருந்து ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு, அது தெரியுமாடா உனக்கு? டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? டேய் உன்னை பார்த்தா வித்தியாசமா தெரியுதுடா. யாரா நீ? டேய் நான் சித்திரகுப்தன். நீ எந்த குப்தனா அவனா இருந்துட்டு போடா. இங்க ஒயின் ஷாப்பை பாத்தியா? தம்பி நீ செத்துட்ட. டேய் என்னைக்கு சரக்கு வேலையை ஏத்துறாங்களோ அன்னைக்கே நான் செத்துட்டேன்டா. நான் செத்துட்டேன்டா. என்னைக்கு சரக்கு விலையை குறைக்கிறாங்களோ அன்னைக்கு தானே எனக்கு உயிர் வரும். ஏண்டா குடிச்சா மத்ததான் மறுப்பீங்க, செத்தது கூட வாடா மறுப்பீங்க. ஏய் இதுதான் செத்துட்டேனா? ஆமாடா நீ செத்துட்டடா. ஓ என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றீங்க? ஏய் எம்ம வரணும், அவர் வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சப்போ அனுப்பிச்சு விடுவாங்க. யாரா அவன் ஹெலிகாப்டர்ல வரான்? ஆமாம், யார் இவன்? பிரபு இப்படி வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்னதே இவன் பிரபுவா? ஏய் நான் சின்ன தம்பி படம் எத்தனை தடவை பாத்துக்கிறேன். இவன் பிரபு இல்ல. பிரபு பிரபு அவர் சிரிச்சா கண்ணத்துல குழி விழும், இவன் குழியில விழுந்த மாதிரி இருக்கான். உன் தலையிலே குழி விழும். நான் யமன்டா. ஏய் நான் மானிட்டர் மணிடா. ஐயா உட்காருங்க. பிரபு பேரு மானிட்டர் மணி, அப்ப பேரு கோதண்டம். இவன் ஒரு வீணா போன தண்டம். இன்னைக்கு 11 மணி இவனுக்கு யமகண்டம். அதனாலதான் பட்டு நீங்க தூக்கி வந்துட்டோம். பிரபு ஆமாம், இவன் மீது வேற என்ன குற்றச்சாட்டுடைய அன்றாட ரொட்டீன் கேட்கிறீர்கள். அதானே? நீ மட்டும் படித்தால் போதாது, எங்களுக்கும் காட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் சீக்கிரமா வர வேண்டும் பிரபு. ஏய் நான் ரொட்டிலாம் சாப்பிட மாட்டேன். ஆகா ஆகா ஆகா. ஆமாம், இவனுடைய அன்றாட ரொட்டீன் என்ன? சொல்கிறேன். இரவு 10 மணிக்கு மேல் தான் வருவான் வீட்டுக்கு. இவனெல்லாம் தேவையா இந்த நாட்டுக்கு? அதான் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கிறது. தள்ளி இவன் கணக்கை நானே சரி செய்கிறேன். சரி செய்கிறேன். ஓ என் ஒயின் ஷாப்ல என் கணக்கு 450 ரூபா தான். சித்து பிரபு தவறு நடந்து விட்டது. என்ன? இவன் இன்னும் 10 வருடம் வாழ வேண்டி இருக்கிறது. அவசரப்பட்டு இவனை சாகடித்து விட்டாய் சித்து. ஐயோ சாரி, சிஸ்டத்தை அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் எரர் ஆயிடுது. என்ன செய்வது? என்ன சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்கடா. வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்கடா. ஐயோ இவனை தவறாக தூக்கி வந்து விட்டாய். ஏன்டா என்ன தூக்கிட்டு வந்தீங்க? ஐயோ மன்னிச்சு விடுப்பா, சித்து தெரியாமல் தூக்கி வந்து விட்டான். நீ ஒண்ணு பண்ணு, அப்படியே உன் வீட்டுக்கு போயிடு. அதெல்லாம் முடியாது. ஆமா உனக்கு என்ன பிரச்சனையப்பா? நீ வீட்டுக்கு போ. என் பொண்டாட்டி பிரச்சனை தாங்க முடியாம தான்டா நான் குடிக்கிறேன். சித்து நல்ல ஐடியா. சொல்லுங்க. இவன் பொண்டாட்டிக்கு பயப்படுகிறான். இவன் பொண்டாட்டியை அழைத்து வந்து இவனை இழுத்து சென்றால் என்ன? அருமையான ஐடியா. வேணா போயிட்டு வந்துடுறேன். என்ன? இல்ல போயிட்டு வந்து குரு, எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க. பர்மிஷன் கிராண்டட். மங்கி வாங்க. மானிட்டர் மணியுடைய பொண்டாட்டி நீதானே? ஏய் எங்க அவன்? 2 நாளா தேடி நிக்கிறேன், எங்க போனானே தெரியல. என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மேடம். இன்னைக்கு 2ல 1 பார்த்தே ஆகணும். என்ன சித்து கண்ணத்திலே கை வைத்துக் கொண்டு வருகிறாய்? பூலோகத்தில் வெயில் அதிகம், ஐஸ் வாங்கி சாப்பிட்டேன், பல்வலிக்கின்றது. எனக்கு மட்டும் தராமல் நீ ஏன் ஐஸ் சாப்பிடுகிறாய்? தோ உங்களுக்கும் கிடைக்கும் மேடம். இவர்தான் மெயின். நீதான் பொண்டாட்டியாமா? எங்கடா அவன்? பிரமாதம். இங்கதான் இருக்கியா நீ? கல்யாணி. ஆமா நானே வந்துட்டேன். எங்க என் சக்காலத்திய காணோம்? தெரியலையே, இங்கதான் எங்கயாவது இருப்பா. சுமங்கலி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சுமங்கலி சும்மா பேசிட்டு இருக்க. சுமங்கலி தயவு செய்து உன் மனைவியோடு வீட்டுக்கு போய்விடு. இல்ல போக மாட்டேன். ஏதாவது பண்ணி சமாளி சித்து. பிரபு சின்ன விஷயம் தான், 2 பேருக்கு போட்டி வைப்போம். அதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கு இவன் பொண்டாட்டி ஆக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஏன் போட்டி? ஈரல் குடல் எல்லாமே வைக்கலாம். இவருக்கு என் மேலதான் ரொம்ப பாசம். நான்னா இவருக்கு உயிர். ஆமா இல்லங்க சொல்றா. சொல்லுடா, தைரியம் தான் நீயே சொல்லு. யார் மேல உனக்கு பாசம்? ஆமா 2 சொல்லியா? யார் மேலயா பாசம் உனக்கு? 2 பேர் மேலயும் பாசம்தாங்க. கல்யாணி சுமங்கலி. இவ சைடிஸ் வாங்கி கொடுத்தவா, இவ சரக்கு வாங்கி கொடுத்தா. 2 பேரும் 2 ஜின்னுங்க எனக்கு. சரி கண்ணுங்க. ஐயா அப்ப நடனம் போட்டி வச்சிடலாங்க. சரியா பிரபு? வைத்து விடுவோம்.
பிரபு இப்ப ஆயிட்டாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நல்லா ஆடினாங்க. அந்த வளைவு நெளிவு இன்னும் கொஞ்சம் தான் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த இடத்துல அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஜட்ஜா யமதர்மா பிரபு மாரி பண்ண சொன்னா பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி பண்ணுகிற? ஏதாவது பண்ணி பிரிச்சு விடியா அவங்கள. நான் எவ்வளவு பெரிய யமனாக இருந்தாலும் இந்த உமன் பிரச்சனை என்னாலே தீர்க்க முடியாது. எண்டுக்கு வந்துட்டீங்க. அதனால இந்த பிரச்சனையை நீயே பார்த்து ரொம்ப அழுமையா பார்த்துட்டீங்க பிரபு. பிரபு அவன் தண்ணி அடிச்சு வந்தா அவன் பண்ண தப்பு. ஆமா, அவன் பொண்டாட்டிங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்க. அவனாவது அவன் பாட நம்ம போலாம் வாங்க. இவனோட பிரச்சனையை இவனால பார்க்க முடியல. யமதர்மன் கல்யாணி சுமங்கலி வா போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மென்டாஸோட அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ஷோவோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட மென்டார்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி எந்த டீம் வந்து பெஸ்ட்டாக பண்ணுச்சு, அராத்து பரம்பரையா, அமர்கல சங்கமா, அடாவடி வம்சமா, யார் நல்லா பண்ணாங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த கிஃப்ட் வச்சரை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க யாருக்கு போக போகுதுன்னு. இன்னைக்கு எந்த டீம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கிளியர் வியூ ஆப்டிகல்ஸ் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம்லேருந்து 10,000 வர்த் கிஃப்ட் வாட்சர் வந்து கிடைக்க போகுது. ஸோ யார் அந்த கிஃப்ட் வாட்சரை வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் அண்ட் மென்டார்ஸ் லெட்ஸ் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். ஓகே மென்டாஸ், இன்னைக்கு எந்த டீம் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு வந்து நம்முடைய பாரம்பரிய கலையான கரகாட்டத்தை நம்ம முன்னாடி அப்படி தத்ரூபமா காட்டிய 3 பேர் நல்லா பண்ணாங்க, சூப்பரா. அதனால அமர்கல சங்கம் வந்து ஒரு படி மேலே ஏறி பிரமாதமா பண்ணாங்க. அதனால இந்த வீக் வந்து அமர்கல சங்கம். So let's welcome அமர்கல சங்கம் on stage. இன்னைக்கு ஷோ வந்து செம்ம சூப்பரா போச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு பிரம்மாண்டமான நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. and signing off by Tara and Niranjan and இது